ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ யாத்திரை 2.0 குஜராத்திலிருந்து மேகாலயா வரை நடைபெற உள்ளதாகவும் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என கூறப்படுகிறது. முதல் யாத்திரை கன்னியாகுமரியில் தொடங்கி காஷ்மீர் வரை 12 மாநிலங்கள் 2 யூனியன் பிரதேசங்களை கடந்து 120 நாட்கள் நடைபெற்றது. இந்த யாத்திரை மிக பெரும் வெற்றியை பெற்றதோடு கர்நாடகாவில் காங்கிரசின் வெற்றிக்கு இந்த யாத்திரை உதவியதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவித்தனர். அதே நேரம் வட மாநிலங்களில் குறிப்பாக பாஜக ஆட்சி செய்யும் குஜராத், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் அதிக நாட்கள் யாத்திரை நடைபெறவில்லை. இந்த நிலையில் 2ஆம் கட்ட யாத்திரை விரைவில் தொடங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2ஆம் கட்ட யாத்திரையை காந்தி பட்டேலின் மண்ணான குஜராத்திலிருந்து தொடங்க வேண்டும் என குஜராத் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் அமித் சௌதா ராகுல் காந்திக்கு கோரிக்கை வைத்துள்ளார். பழங்குடியினர் மத்தியில் காங்கிரஸ் கட்சிக்கு செல்வாக்கு பெருகி வருவதாகவும் கடந்த 2022 சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி வாக்குகளை பிரித்ததால் காங்கிரஸ் தோல்வியை தழுவியதாகவும் தெரிவித்தார். தற்போது ராகுல் காந்தியின் யாத்திரை புதிய வரலாறு படைக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய குழு யாத்திரைக்கான திட்டங்களை ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என கூறியுள்ளார்.